ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். கறி சமைக்கவே தெரியாதவங்க கூட எக்ஸாக்டாக 20 மினிட்ஸில் மதுரை ஃபேமஸ் மட்டன் வெங்காய கறியை அசத்தலாக சூப்பராக செஞ்சிடலாம். வெங்காயம் மட்டன் கைமாவோட கரைஞ்சி சூப்பர் டேஸ்டியான தொக்கு மாதிரி இருக்கிறதுனால சூடான சாதம், தோசை, சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி மட்டன் வெங்காய கறி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அப்படிங்கிறனால ஒரு குக்கரை எடுத்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ்க்கு 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வெடிக்காது, தெறிக்காது எண்ணெய். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 20 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்துடலாம். மட்டன் வெங்காய கறிக்கு நம்ம மட்டன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெங்காயம் சேர்க்கணும். நாம் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அப்படிங்கிறதுனால வெங்காயமும் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். இந்த ரெசிபிக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி, அதாவது கைமான்னு சொல்லுவாங்க. கடையிலேயே கேட்டால் அவங்களே நல்லா குத்தி கொடுத்துருவாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயிலேயே கைமாவை போட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் சேர்த்த கைமாவோட கலர் சேஞ்ச் ஆகி அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கறியோடு இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா 100 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டனை வதக்கியிருக்கோம். அப்படிங்கிறனால சூடான தண்ணியை நம்ம ஊற்றுறப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், ஹார்ட் ஆகாது மட்டன் பீசஸும். இது கூட ஃபைனலாக நாம் இஞ்சி பூண்டு விழுது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போயுமே நாம் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குவோம். நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக நல்ல வாசனையாகவும் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வெயிட் போட்டு 5 விசில்லேருந்து 6 விசில் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 6 விசில் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மட்டன் பீசஸும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அப்படிங்கிறதுக்காக மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி நமக்கு திக்கான ஒரு கிரேவியாக கிடைக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸை சேர்த்து வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சுருக்கனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அசந்துருவாங்க. கறி தொக்குனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. 20 நிமிஷத்தில் சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துடலாம். சுட சுட சாதம், தோசை, சப்பாத்தி, எங்கள் இட்லிக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதுரை கறி தோசைக்கு இந்த தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கீழே இருக்க லைக் பட்டனையும் ஒரு தட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.